பரசுராம அவதாரம் ராமாவதாரம்னு சொல்றோம். இதுல எது முதல் அவதாரம்? பரசுராம அவதாரம். அவருக்கு ஒரிஜினலா வச்ச பெயர் ராமன் தான். பரசுங்கிறது கோடாலி. அந்த கோடாலி அவர் கையில வச்சிருக்கிறதுனால பரசுராமர்னு அடையாளப்படுத்தப்பட்டாரே தவிர அவரோட பெயர் ராமர். அப்ப இந்த ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமாங்கிற அந்த வார்த்தை புழக்கத்துல இருந்தது. அதை எதை குறிக்கும்னா, ரமந்தே யோகினோனந்தே சத்யானந்தே சிதாத்மனி இது ராமபதேனாசோ பரம் பிரம்மாவிதீயதே. பரமாத்மாவை குறிக்கும் ராமா. எந்த பரமாத்மாட்ட ஞானிகள் ரமிக்கிறார்களோ, ஞானிகள் எல்லாம் எந்த பரமாத்மா ரமிக்க பண்றானோ அப்படியே அந்த பிரம்மத்தில் அப்படியே சஞ்சாரம் பண்ணுவார்கள். மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மணி சஞ்சரரே அப்படிங்கிறார் சதாசிவ பிரம்மேந்திரான். அப்படியே ரமிக்கணும். நீனும் நானுமாய் ஏகபோகமாய் மணிவாச்சக பெருமான் இந்த பிரம்ம ரமிக்கிறத சொல்லும் போது அது மாதிரி ரமிக்கக்கூடிய ரமிக்க செய்யற பரம்பொருளுக்கு ராமன்னு பெயர். அதுக்கு அடுத்தது பரதன். சுமக்கிறதுனால பரதன், பரணேன். இப்பதானே சொன்னேன் காரண பெயர் வைக்க கூடாதுன்னு. இவனுக்கு காரண பெயர் தான். ஏன்னா இவனோட தியாகம் அவ்வளவு பெருசு. ராமாயணத்துல வால்மீகி ராமரோட தியாகத்தை பெருசுபடுத்தி சொன்னார். நாமெல்லாம் ராமாயணம்னு கேட்கிறோம், ராம குணங்களுக்காக கேட்கிறோம். ராமாயணத்துல பரதனும் ஒரு தியாகம் பண்ணியிருக்கான். 14 வருஷம்னு அவ அம்மா கைகேயி வாங்கி கொடுத்த அந்த ராஜ்யத்தை பரதன் அக்செப்ட் பண்ணல. ஒரு நாள் எப்ப அண்ணன் போவான் தின்ன காலியாகும்னு காத்துட்டு இருக்கிற தேசம் இது. அந்த காலத்துல ஒரு வச்சனம் உண்டு, அண்ணன் எப்ப போவான், இந்த திண்ணை எப்ப காலியாகும் அப்படின்னு. அது மாதிரி எவனாவது கீழே விழமாட்டானா, நாம அந்த பதவியில உட்கார்ந்துக்க மாட்டாமான்னு அடிச்சுக்கிற இந்த உலகத்துல அகண்டமான ராஜ்யம். இது ஒன்றும் கடங்கார ராஜ்யமும் கிடையாது. பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி ஆராவன் விளையவனோடு அருள் காணம் அடைந்தவனே. இந்த ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு ராமர் போறார் அப்படிங்கும் போது அது எப்பேற்பட்ட ராஜ்யம் தெரியுமான்னு குலசேகர ஆழ்வார், அவர் தானே ராஜா, அவர் சொல்றார் படர் செல்வம். இந்த பிரபஞ்சம் முழுக்க சாம்ராஜ்யம் அவளோடு. பொதுவா சிற்றரசு பேரரசுங்கிற சம்பிரதாயம் நம்ம தேசத்திலேயே உண்டு. தனித்தனி நாடா சுதந்திரமா இருக்கிறதுக்கு அந்த நாட்டுக்காரா விரும்பினாலும் பலமா உள்ள ராஜா அதுக்கு அனுமதிக்க மாட்டான். ஏன்னா நீங்க நல்லவனா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, நான் தனியா இருப்பேங்கிற பேர்ல நீங்க அதர்மத்தை செஞ்சா ஜனங்கள் கஷ்டப்படுவான். அப்ப என்ன பண்ணுவான், மேல உள்ள ராஜா அதை டேக் ஓவர் பண்ணிட்டுருவான். அதுக்கு பேரரசுன்னு பேர். அதனாலதானே ராஜராஜ சோழன்லாம் கங்கை பரியந்தம் போர் தொடுத்தான், இதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தான், இந்த தேசம் முழுக்க ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தான்னா ஹிஸ்டரி படிக்கிறமே நான். ராமர் காலத்துல சூரிய வம்சத்தை காலத்துல இயல்பாவே அப்படிதான். உலகத்துக்கே ராஜா யாருன்னா சூரிய வம்சத்தை சேர்ந்தவாதான். அவர்களை ஜெயிக்கவே முடியாது. அதனாலதான் அயோத்தியான்னு பேரு. யோத்தியா அயோத்தியா. அங்க ஜெயிக்கவே முடியாது, அயோத்தியை ஜெயிக்கவே முடியாது. தசரதன்னு அதனாலதான் பேரு. 10 திக்கிலையும் நோ பாஸ் நோ விசா அவனுக்கு. அவன் தேர் போகும், அவனை தடுத்துட்டா அந்த தேசத்தை தொலைச்சிருவான். அந்த அளவுக்கு பலசாலி அவன். இப்படி எல்லாம் அவனுக்கு பெயர். அப்பேற்பட்ட ராஜ்யத்தை விட்டுட்டு போனா 14 வருஷத்துல பரதன் என்ன பண்ணணும், அப்பாடான்னு சௌக்கியமானா இருக்கணும். அத கம்பர் சொல்றார், தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை எண்ணனித்து சிந்தனை முகத்தில் தேக்கி போய் நோய் என்ற பொழுது போய் நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியுதம்மா. அந்த ராஜ்யத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டான். பெரிய பாபம், இது அதர்மம் அப்படின்னு. தீவினை எண்ணனித்து
1000 ராமர் வந்தாலும் பரதனுடைய தியாகத்துக்கு சமானமா ஆக முடியாது. 1000 ராமர் முன்கேள் ஆவரோ தெரியுதம்மா. அப்பேற்பட்ட ஒரு தியாகம் பண்ணி இந்த 14 வருஷம் ராஜாவா இருக்கிறத ஒரு சுமையா அவன் நினைச்சதுனால சுமப்பவனுக்கு பரதன்னு பெயர். அதனால அவனுக்கு பரதன்னு பெயர். லக்ஷ்மணன்னு பெயர். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. கோட்டீஸ்வரனுக்கு லக்ஷ்மணன்னு பெயர். லக்ஷ்மி சம்பத்து உள்ளவாள். இந்த ராமாயணத்துல பவர் பாயிண்ட் லக்ஷ்மணன் தான். ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த ராமர் வெளியில உழவு இவரோட இந்த உடம்பு இருக்கு பாருங்க, ராமரோட உடம்புக்கு இதுக்கு பவர் ஹவுஸ் எதுன்னா லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மணோ லக்ஷ்மி நான் ராஜன் இல்ல, வால்மீகி ராமாயணமே சொல்றேன். பகிப்பிராண இவாபரஹா. ராமனோட வெளியில உழவுகின்ற உயிர் லக்ஷ்மணன் தான். அதனாலதான் பரதன் இல்லாத ராமர் இருப்பார், சத்ருகன் இல்லாத ராமர் இருப்பார், ஒரு கால் சீதை இல்லாத ராமர் கூட இருக்கலாம். லட்சுமண சுவாமி இல்லாத ராமரே கிடையாது. சுவாமி வாங்க. லட்சுமண சுவாமி இல்லாத ராமரே கிடையாது. ஏன்? கடைசியில சரையூல இறங்கி பகவான் திருவைகுண்டம் கிளம்புற சமயத்துல முன்னாடி சீதை பேட்டாள்னு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயத்துல போறா. இந்த ராமரை கடைசி மட்டும் பிரியாம கூட இருந்து கடைசியில போறதேவும் சேர்ந்து போறது லட்சுமண சுவாமி மட்டும்தான். அதனாலதான் எங்க தாத்தா சொல்லுவார், லக்ஷ்மணன்னு சொல்லக்கூடாது, லட்சுமண சுவாமின்னு சொல்லணும். பரதாழ்வார்னு சொல்லணும், லட்சுமண சுவாமின்னு சொல்லணும். ஏகவச்சனத்துல பேசக்கூடாது. இன்னைக்கு சகஜமா பேசுறா பட்டிமன்றத்துல எல்லாம், ராமன் போனான் வந்தான் அப்படின்லாம். அது நம்மளுடைய சம்பிரதாயம் இல்லை. லட்சுமண சுவாமிக்கு அந்த பேர் வச்சார். சத்ருகுணனுக்கு சத்ருகுல ஜெயிச்சத்தினால வசிஷ்டா பரமப்ரீதான்னு சந்தோஷப்பட்டு குழந்தைகள் வளர்ந்து அன்னப்பிராசனம், சௌலம், சாப்பாடு மந்திரவத்தா கொடுக்கணும், பிரசாதத்தை தான் கொடுக்கணும். ஒண்ணு ஹோமம் பண்ண ஹவிஸ்வதா இருக்கணும், அல்லது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதமா இருக்கணும். நான் அதுக்கு ஞாபகம், நம்ம மதம் இன்னும் எவ்வளவு நம்பிக்கையில இருக்குங்கிறதுக்கு சொல்ல வர. இந்த சனி ஞாயிறு நான் சபரிமலை போனேன். வருஷத்துக்கு ஒரு தடவை சபரிமலை போவேன். எனக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கோ அப்ப போவேன். மாச பொறப்புல சபரிமலை துறப்பா. நம்ம மாத்திரையே முடி கட்டின்னு கார்த்தால கிளம்பினோம்னா திருச்சியில இருந்து சாயங்காலம் பம்பைக்கு போயிடலாம். கார்த்தால ஸ்நானம் பண்ணிட்டு கிளம்பினா ருத்ரம் சொல்லிட்டே மேல போனோம்னா ஏகாதச ருத்ரம் முடிஞ்சு போயிடும். சுவாமிக்கு அபிஷேகம் மட்டும் திரும்பி வரும். எப்போதுமே நடந்துதான் போவோம் நம்ம. அப்படி போகும்போது இந்த தடவை ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, நிறைய பேர் குழந்தைகள் அழிச்சுட்டு வந்திருந்தா. குழந்தைகள்னா தாத்தா பாட்டி, பொதுவா அந்த பெண்கள் 10 வயசுக்குள்ள இருந்தா போகலாம், 50 வயசு தாண்டினா போகலாம். பெண்கள் போகவே கூடாதுன்னு கிடையாதுங்க. பெண்கள் போலாம் சபரிமலைக்கு. 10 வயசுக்குள்ள இருந்தா போலாம், 50 வயசு தாண்டினா போலாம். 10 வயசுக்குள்ள உள்ள பெண்கள் ஏகப்பட்ட பேரை பாட்டி தாத்தா அழிச்சுட்டு வந்திருந்தான். எனக்கு எல்லாரையும் தட்டி கொடுத்து எல்லாரையும் கொஞ்சம் போல இருந்தது. என்ன ஒரு தேசம் இது, என்ன ஒரு நம்பிக்கை. அதை விட ஆச்சரியம், 8 மாசம் 6 மாச குழந்தைகளை கீழே அடிவாரத்துல பால் கொடுத்து, பால் பாட்டிலோட ஆத்துக்காரத்தை கொடுத்து, தோல்ல அப்படி இதை கட்டின்னு மேல வரார் அன்னப்பிராசனம் பண்றதுக்கு. சாஸ்தாட்ட அன்னப்பிராசனம் பண்ணணும். என்ன ஒரு பிரமிச்சு போயிட்டேன் நான். என்னமோ நம்ம இந்த வயசுல ஏறி இறங்கிறதுக்கு இத்தனை அலுப்பு படுறமே. நாம என்ன வேதம் படிச்சு, என்ன வேதாந்தம் வாசிச்சு, என்ன சாஸ்திரம் வாசிச்சு இந்த நம்பிக்கை வரலையே. நீங்க உங்காத்து குழந்தையில 6 மாசத்துல அழிச்சுட்டு போவேலாங்க. அதுதானே கேள்வி. அதைத்தான் உத்தமன் கேட்கிறான். தானோங்கிறத தபோஹோம ஜப சுவாத்தியாய சம்யுமீகி. எத்தனை படிச்சு என்ன பிரயோஜனம்? கோபிகைகள் மாதிரி நான் இல்லையே. கோபிகைகள் மாதிரி நாம் இல்லையே. அந்த நம்பிக்கை, அந்த பக்தி இருக்கணும். அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் பண்ணி, சௌலம்ங்கிற குடுமி உண்டு, அதை பண்ணிட்டு உபநயனம் பண்ணி வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி 12 வயசுல எல்லாம் முடிச்சுட்டான். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ராமர் பிறந்தத்திலேருந்து 5 ஸ்லோகத்துக்குள்ள ராமர் 12 வயசு ஆயிடுதுன்னு சொல்லிட்டார் வால்மீகி. இதே கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துட்டா பால லீலையே 35 அத்தியாயம். பகவான் எண்ணெய் திருடினான், பால திருடினான், தயிர திருடினான் அப்படிங்கிறது. ராமாவதாரத்துல பால லீலை இல்லையா? பகவான் பாலனா விளையாட இல்லையா அப்படின்னா,
விளையாடவே இல்லை, விளையாடவே இல்லை. அதனால ஒரே ஜம்பா பண்ணி கல்யாணத்துக்கு வந்துட்டார். குழந்தைகளுக்கு விளையாடாம இருக்குமான்னா நிகமாந்த மகாதேசிகர் சொன்னார், விளையாடினான். என்ன விளையாடினான்? ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரயா ரகுவீர கத்தியம்னு பேரு. இந்த ஸ்பீச்சிங் தெரப்பின்னு இன்னைக்கு போய் காசை ஒழிக்கிறேனே, குழந்தைகளுக்கு பேச்சு வரலன்னு, அதுக்கு பதிலாக இதை சொல்லி கொடுத்தேன்னா தானாவே நாக்கு பிறண்டும். அமெரிக்கால சமஸ்கிருதத்தை தான் சொல்லி கொடுக்குறான், அதுதான் விஷயம். ஏன்னா நான் தீட்சிதர் சொன்னா நீங்க நம்ப மாட்டேன், அமெரிக்கா சொன்னா நம்ப வேணும்னு அதுதான் சொல்றேன். அமெரிக்கால ஸ்பீச்சிங் தெரப்பிக்கு சான்ஸ்கிரிட் தான் எடுத்துக்கிறான், நாக்கு அப்பதான் பெறணும். அதுல பெறலாத இடங்கள் இந்த ரகுவீர கத்தியங்கள் தான். ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா தேவாசுர சமர சமய சமுதித நிகழ நிர்தர நிர்தாரிக நிரவதிக மகாத்மியா கோசல சுதா குமார பாப கஞ்சுகித காரணாகாரா கௌமார கேலி கோபாயித கௌசிகாத்வரா அப்படி சொல்லின்னு வரும்போது இந்த கௌமார கேலியா சின்ன வயசு விளையாட்டா ராமர் விளையாடினதே கௌசிகாத்வரா. விஸ்வாமித்திரர் பண்ண யாகத்தை ரட்சிச்சு கொடுத்தானே அதுதான் விளையாட்டு. இந்த பால லீலையே தர்ம ரட்சணம் தான் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். பகவான் 12 வயசு சர்வே வேதவித சூராக சர்வே லோகஹிதேரதான்னு இப்ப நான் நேற்று சொன்னேனே 14 வித்தைன்னு கவனிச்சு கேட்கணும். அத 4 வேதம் 6 அங்கம், வேதத்துக்கு அங்கமா உள்ளது 6, ஜோதிஷம் நிருத்தியம் சந்தஸ் கல்பம் இப்படி எல்லாம் சொல்லுவோம். அடுத்தது 4 சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், அப்புறம் ஜோதிஷ சாஸ்திரம், அப்புறம் மீமாம்சா சாஸ்திரம். 4 சாஸ்திரம். மீமாம்சம் 2 பாகமா புரியும், பூர்வ மீமாம்ச உத்தர மீமாம்ச அப்படின்னு பிரியும். இந்த 14 படிச்சாதான் கம்ப்ளீட்னு அர்த்தம். இந்த 14ஐயும் பகவான் 12 வயசுல முடிச்சுட்டார். சர்வே வேதவித சூராக சர்வே லோகஹித. படிப்போட பிரயோஜனம் உலகத்துக்கு நன்மை செய்யறது, உலகத்துக்கு தீமை செய்ய. கவனிச்சு கேட்கணும். படிச்சான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த படிப்பை வச்சுன்னு இந்த ஜனங்களுக்கு என்ன நன்மை பண்ணலாம், சர்வே லோகஹிதேரதா. இன்னைக்கு அப்படியா இருக்கு படிப்பு. என்ன ஃப்ராடு பண்ணலாம், என்ன தில்முள்ளு பண்ணலாம். அதனாலதான் சமகத்துல ஒரு பிரார்த்தனையே, எனக்கு புத்தி வேணும், நல்ல புத்திசாலித்தனம் வேணும் அப்படின்னு ஒரு இடத்துல கேட்கறது. மதிஷ்டமே அப்படின்னுது பின்னாடியே சொன்னது. இந்த புத்திசாலித்தனமே கிரிமினலா எடுத்துன்னா இன்னைக்கு கிரிமினலா எத்தனை புத்திசாலி இருக்கான். அதனால வேதம் சொல்றது சுமதிஷ்டமே, நல்ல புத்திசாலித்தனம் வேணும்னு. கட்ட புத்திசாலித்தனம் இல்ல, நல்ல புத்திசாலித்தனம். பகவானுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தசரதன் ஆசைப்படுறான். 12 வயசுல ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவாங்க. சரி, எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணணும் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனையோ சட்டங்கள் இருக்கு, எத்தனையோ விவகாரங்கள் இருக்கு. எத்தனை வயசுல கல்யாணம்? அவளுக்கு விவரம் தெரிஞ்சப்பறம் கல்யாணம் பண்ணாங்க. அவ வாழ்க்கையை அவ தீர்மானம் பண்ணணும். எத்தனை வயசுல விவரம் தெரியறது சொல்லுங்க, சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா அத்தனை குளறுபடியது. இன்னைக்கு லேட்டா 2-3 விஷயம் சொல்றேன். 30 வயசுக்கு மேல பெண்களுக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்குள்ள அந்த உடம்பு வாகு மாறி போயிடும். அதுக்கு மேல போனாலே பிரசவம் எல்லாம் கிரிட்டிக்கல் ஆயிடும். அதனால 30 வயசுக்குள்ள 7-8 குழந்தை பிறந்துடும். அப்ப என்ன குழந்தை பெக்கிற மிஷினா பெண்கள்னு கேட்கறது ரொம்ப ஈஸி. சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிஸ்டத்தை நீங்க அதுல உள்ள சௌகரியம் வேணா பண்ணிக்கலாமே தவிர, இன்னைக்கு குழந்தை பெற்றுந்தா கஷ்டம், கல்யாணம் பண்றது கஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் மாத்திடுறது நீங்க தானே. உலகத்துல எந்த மிருகமாவது கர்ப்பத்தடை பண்ணிக்கிறதா, எந்த மிருகமாவது குழந்தை பெற்றுக்கிறத நிறுத்துறதா? இயற்கையினுடைய அமைப்புங்கிறது வேற. அதை நீங்க மாத்தும் போது அதால வர லாபத்தை காட்டிலும் நஷ்டம்தான் கூட வரும். இன்னும் புரியற மாதிரி சொல்றேன். குழந்தைய விட்டுடுவோம், குழந்தை பெத்துக்கிறது இப்ப பெத்துக்காது அவசரம். நார்மலா ஒருத்தருக்கு ஒருத்தர் மெர்ஜாகணும்னு வச்சுக்கோங்களேன்.
ஈகோ இல்லாம இருந்தாதான் மெரிச்சா. நீ பெரியவனா நான் பெரியவனா, இந்த பிரியம்ங்கிறது காமத்தினுடைய அடிப்படையில இருக்கக்கூடாது. அது இருந்தா காமம் தீர்ந்த உடனே பிரியப்படும். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. இது அடிப்படையிலேயே அன்பு இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனால நம்ம ரிஷிகள்லாம் சின்ன வயசு கல்யாணத்தை நமக்கு விதிச்சா. ரெண்டாவது, நம்ம பந்துக்களுக்குள்ளதான் பண்ணிப்போம். நாம தெரியாத இடத்துல புதுசா பண்ண மாட்டோம். அதனால சகஜமா இருப்பா குழந்தைகள்லாம். கல்யாணம் பண்ண உடனேவும் குழந்தைய கொண்டு விடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த ஒரு வயசு வரத்தே 16-17 வயசு வரத்தே தான் குழந்தைய புக்காத்துல கொண்டு விடுவா, கல்யாணம் பண்ணிடுவா. சின்ன ஏன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்றேனே, காமம்னு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி இவன் தான் உன் கணவன், இவன் தான் உன் மனைவிங்கிறத மனசுல பதிய வச்சிருவான். மனசு அலையாது, அந்த சலனமே வராது. நீங்க லவ் பண்றதா இருந்தாலும் அப்படி பண்ணிக்கலாம். நம்ம சாஸ்திரங்கள்லாம் அப்படிதான் சொல்றது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணுமா, கல்யாணம் பண்ணி காதலிக்கணுமா? ராவுத்தர் பதில் சொல்ல முடியுமா அதுக்கு? கல்யாணம் பண்ணி தான் காதலிக்கணும். நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணி காதலை விட்டேன்னா அது என்ன கல்யாணம்? காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு உடனே ஒன்ன கண்டா பிடிக்கலன்னு சண்டையில வந்து முடிஞ்சதுன்னா அது என்ன கல்யாணம்? அது இந்த ஒருத்தரை பிடிச்சுக்கிறதுக்கு தானே கல்யாணம். வேதம் சொல்றது கல்யாண மந்திரத்துல தத்சு சம்பனம் கிருதம் போதாயன சூத்திரத்துல ஒரு மந்திரம். எனக்கு எப்படி தெரியுமா நீ இருக்கணும்? என் வாழ்நாள் பரியந்தம் உன் முகத்தையும் உன் சிரிப்பையும் பார்த்தா நான் அப்படியே மயங்கி போகணுங்கிறது. சம்பனம்னா வசீகர சம்மனனஹா, அப்படியே வசீகரமா இருக்கு. இதெல்லாம் மந்திரம் பிரார்த்திக்கிற. தசரதன் கவலைப்பட்டான். கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு இதுல? ராஜா தசரதன் பிள்ளையோ குழந்தைகளோ ஆண் குழந்தைகள், பணமும் இருக்கு. குழந்தைகள் படிக்காத குழந்தைகளானா இல்ல படிப்பும் இருக்கு. இல்ல வயசு ஆயிடுத்தா 35-40 வயசு ஆயிடுத்து கல்யாணம் ஆகலைன்னா கவலைப்படணும். 12 வயசுதான் ஆறுது. இதுல எதுக்கு கவலைப்பட்டான் தசரதனால்? சிந்தையாமாச தர்மாத்மா, தர்மத்துல நம்பிக்கை உள்ளதுனால கவலைப்பட்டான். அப்படின்னா ஒரு மனிதன் பெண்ணு புள்ள, பொதுவா நம்ம பிராமண சம்பிரதாயத்துல பெண் அப்படின்னா ஸ்திரீய சொல்றது, புள்ளன்னா ஆணை சொல்ற வார்த்தையா தான் இருக்கு. ஆனா சாதாரணமா பொதுவா அபிராமணால் இதெல்லாம் பிள்ளைன்னா குழந்தைகள் தான் எடுத்துப்பாங்க. ஆண் பெண் அப்படின்னு 2 குழந்தைய பெக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல பெண் பிள்ளைய பத்தின கல்யாணத்தை பத்தி நாம கவலைப்படணுமா, ஆண் குழந்தைகள் கல்யாணத்தை பத்தி கவலைப்படணும்? இதுக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த காலத்தை பொறுத்து ஒரு 40 வருஷம் முன்னாடி பெண் குழந்தைகளை பத்தின கல்யாணம் பெருசா கவலை பெருசா இருந்தது நமக்கெல்லாம். குழந்தை கல்யாணம் ஆகணும்னு. இப்ப எப்படி இருக்குன்னா பெண்ணை பெற்றவாதான் அப்படி செம்முன்னு கால் மேல கால் போட்டு தொகுதி பங்கீடு மாதிரி உட்கார்ந்து இருக்கா. இவன் சேர போட்டு எய்தாவோட உட்கார்ந்து இருக்கா மாதிரி இவன் இருக்கா. இவன் எப்படி இருக்கான்னு, நான் பிள்ளைய பெற்றவோ சரி சரி பாதேயம் சரி சரி நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சொன்னாதான் கல்யாணம் ஆகும். இது மாறுறது. அதை விட்டுடுங்க. ஒரிஜினலா நாம எதை பத்தி கவலைப்படணும்னா ஆண் குழந்தைகளுடைய கல்யாணத்தை பத்தி தான் கவலைப்படணும். ஏன் அப்படின்னா கல்யாணம் ஆகணுமேங்கிறதுக்கு இல்ல, இந்த குடும்பத்தோட தர்மத்தை புரிஞ்சு செய்யற குழந்தையா வரணும்னு புரியணுமே. நம்ம குடும்பத்துல என்ன தர்மங்கள் நடக்கிறது, பூஜைகள்னா என்ன, சமாராதனைகள்னா என்ன, சுவாமி நைவேத்தியம்னா என்ன, திருவாராதனம்னா என்ன, சுமங்கலி பிரார்த்தனைனா என்ன, சிரார்த்தம்னா என்ன, வெங்கடேஸ்வர தீபம்னா என்ன, எத்தனை சம்பிரதாயம் இருக்கு. குலதெய்வங்களுக்குன்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமே. அத தர்மங்களை புரிஞ்சுட்டு பண்ணணுமே. அது மாதிரி ஒரு குழந்தை வரணும். அதுக்காக தசரதன் கவலைப்பட்டான். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கான்னா நமக்கு கவலை முடிஞ்சு போயிடும். ஆண் விஷயத்துல அப்படி இல்லை. அந்த வரப்போற பொண்ணை நம்பிதான் இந்த பிள்ளைய பெற்றவாளுக்கு இகலோகமும் சரி பரலோகமும் சரி. இகலோகத்திலையும் ஒழுங்கா அந்த சிநேகம்
கண்டினியூ ஆகணும்னா அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இருந்தாதான் ஆகும். அவ இல்லைன்னு சொல்லிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. பரலோகம் பின்னம் பெருங்காயம் தான், அரிசி வாழைக்காதான், சர்வ சிரார்த்தங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ சொன்னா நாம என்ன பண்ண முடியும்? அப்ப ரெண்டுமே அந்த பெண்ணை அனுசரிச்சுதான் இருக்கு. நல்ல பெண்ணா வரணும்னு ஆசைப்படுறான். அந்த தர்மத்தினால கவலை வந்ததுன்னா, தர்மத்துக்காக கவலை வந்ததுன்னா அந்த கவலையை நிறைவேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு பகவானை சேர்ந்து. அதுதான் விஷயம். நீங்க நம்ம படுற கவலை எல்லாம் உப்பு சப்பு இல்லாத கவலை. எல்லாத்தையும் பகவான் வந்து நிறைவேற்றி வைக்க மாட்டார். தார்மீகமா நாம கவலைப்பட்டா பகவான் அதை நிறைவேற்றி வைப்பார். ஒரு சமயம் உதாரணத்துக்கு சொல்றேன். என் குழந்தை கல்யாண விஷயமா கிருஷ்ண பிரேம அண்ணாட்ட பேசும்போது, நீ ஏன் கவலைப்படலை, நல்ல இடத்துல இந்த மாதிரி வரணுமே அப்படின்னு நான் சொன்னேன். நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு பரமேஸ்வரன் தான் மாட்டு பொண்ணு ஆயிடுச்சு வந்து கொடுக்க போறாரு. இப்படியே சொன்னேன், உனக்கு பரமேஸ்வரன் தான் மாட்டு பொண்ணு, எனக்கு சிவபக்தின்னு அவருக்கு தெரியும், உனக்கு பரமேஸ்வரன் தான் மாட்டு பொண்ணு ஆயிடுச்சு வந்து கொடுப்பார் அப்படிங்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அந்த தார்மீகமான கவலை நாம் பட்டோம்னா தார்மீகமா படணும். பட்டா பகவான் நல்லபடியா பண்ணி கொடுப்பார். விஸ்வாமித்திரர் வரார், அவரை வரவேற்று பூஜை பண்றான். பொதுவா இது மாதிரி மகரிஷிகள், அபூர்வமான மகரிஷிகள் வந்தார்கள்னா ராஜாவை தேடி எதற்காக வருவார்கள்? ராஜாவை ஆசீர்வாதம் பண்ணுவார்கள், பெரிய யாகங்கள் பண்றேன்பார்கள். இந்த யாகங்கள்னு வேறு, ஹோமங்கள் வேறு. இப்ப நாம கோவில் எல்லாம் பண்ற கும்பாபிஷேகமோ இத்தியாதி காரியங்கள் எல்லாத்துக்கும் ஹோமம்னு தான் பெயர். சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், கும்பாபிஷேகத்துக்கு உட்பட யோக ஹோமம்னு தான் பெயர். யாகம்னா அது இல்லை. அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம், உக்தியம், ஷோடசி, அதிராத்திரம், அப்தோர்யாமம், வாஜபேயம்னு சப்தக்ரது 7 யாகம். இந்த அக்னிஷ்டோமம்ங்கிற முதல் யாகம் பண்ணினாதான் சோமயாகம்னு பேர். எல்லாமே சோமயாகம் தான். அந்த யாகத்தை பண்ணினாதான் அவளுக்கு தான் தீட்சிதாள்னு பெயர். இது ஒரு குடும்பத்து பெயர் இல்லை, ஒரு பட்ட பெயர் கிடையாது. நீங்க நினைச்சு தின்றதுக்காக போட்டுற முடியாது. இந்த யாகம் பண்ணினாதான் போட்டுக்கலாம். சிதம்பரத்துல உள்ளவா, மன்னார்குடியில உள்ளவா தீட்சிதாள்னு பேர் போட்டுப்பா. அவ முன்னோர்கள் பண்ணினதுனால அதை அவ யூஸ் பண்றாளே தவிர ஒரிஜினலா அதுக்கு அதிகாரம் கிடையாது. 3 தலைமுறை தான் அந்த பேர் வரும், அதை தாண்டி வராது. பண்ணணும், யாகம் பண்ணணும், அதுதான் முக்கிய விஷயம். அந்த யாகங்கள் பெரிய பொருள் செலவுல நடக்கும். நிறைய பேர் யாக தரிசனத்துக்காக வருவா. அன்னதானம் நிறைய பண்ணணும். ஆனா அதுல விசேஷம் என்னன்னா, பெருசா பொருள்கள்லாம் எதுவுமே போட மாட்டா யாக குண்டத்துல. இப்ப இந்த ஹோமத்தின் போது இந்த பூர்ணாவதி சாமான்னு ஊர்ல உள்ள குப்பையெல்லாம் கொண்டு போடுறதில்ல நீங்க, அது மாதிரி எல்லாம் போடவே மாட்டான். அது மாதிரிலாம் போடவே கூடாது. பின்ன அங்க புரோடாசம்னு ஹவிஸ் பண்ணி வச்சிருப்போம். சமித்து இருக்கும், ஆஜ்யம் பசு நெய், மற்ற நெய் எல்லாம் தொடக்கூடாது. பசுமாட்டோட நெய் தான் அதுல உபயோகப்படுத்தணும், நாட்டு பசுமாட்டோட நெய் தான். இப்படிலாம் ஒரு நியமங்கள் உண்டு. சொர்ண தட்சிணை கொடுக்கணும். இதை ராஜா வந்து ஏத்துன்னு பண்ணி கொடுப்பான். அந்த காலத்து ராஜாக்கள்லாம் ஒரு சாதாரண பிராமணன், ஒரு ஏழ்மை நிலையில உள்ளவன் யாகம் பண்ணணும்னா அவனுக்கு அந்த சக்தி கிடையாது. ராஜாட்ட போய் சொன்னா ராஜா பண்ணி வைப்பான். அப்படி இருந்த தேசம் அது மாதிரி பண்ணி வைக்கிறதுக்காக வருவார். விஸ்வாமித்திரர் வந்தாருன்னு உடனே அப்படிதான் வந்துருப்பார்னு நினைச்சிட்டு நமஸ்காரம் பண்ணி தசரதன் சொன்னா, உங்க மனசுல கஞ்சதே பரமம் காமம் கமோமி கரோமி கிமு ஹர்ஷிதா பாத்திரபூதோசி மே பிரம்மன்னு திருஷ்டியா பிராப்தோசி கௌஷிகா. உங்க மனசுல நீங்க எதை பெருசா நினைச்சுட்டு இருக்கீங்களோ அதை கேட்கணும். இப்படி யாராவது சொல்லுவால? ரொம்ப ஜாக்கிரதையா யாராவது மஞ்ச பை எடுத்துன்னு இருக்காங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம் நாம. என்ன கேட்டுற போறாளோ, நான் முன்ன மாதிரி எல்லாம் இல்லைன்னா அவன் வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவான். இவன் நான் முன்ன மாதிரி எல்லாம் நினைச்சுக்காதீங்க, என்ன நான் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், இப்ப உத்தியோகத்துல எல்லாம் இல்லை, இருக்கிறத வச்சுருந்தா சாப்பிட்டாகணும், விலைவாசி வேற ஏறி போயிடுத்து, கடன் வேற வாங்கி. முதல்ல உஞ்சவருத்திக்காரன்ட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லவே கூடாது. அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. முதல்ல இது மாதிரி டொனேஷன் வாங்குற வாழ்க்கை நீங்க சொன்னேன்னா, நீங்க கொடுத்த டொனேஷன் அவன் வெளியில சொல்ல மாட்டான். அவங்க கஷ்டத்தை மட்டும் ஊரு முக்க சொல்லிட்டு போயிடுவான். அவத்துல இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அப்புறம் குழந்தைங்க கல்யாணமே ஆகாது.
நீ என்ன கொடுக்க போறையோ அதை கொடுத்துட்டு விட்டுடணுமே தவிர அவன்கிட்ட போய் அவன் கழுத்த கஷ்டம் அழக்கூடாது, நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாது, பொதுவாகவே சொல்லக்கூடாது. பகவானை தவிர இன்னொருத்தர கஷ்டத்தையே சொல்லக்கூடாது.